ஆழமா வச்சு எழுதியிருக்கிறான் ஒருத்தன். ரொம்ப கூர்ந்து பார்த்துருப்பாங்க போல இருக்கு உங்களை. வாசிக்கவா? குற்றச்சாட்டு தான், பரவாயில்லையா? ஒருத்தங்கிட்ட அப்படி தான் கேட்டேன், ஏன்பா நான் பேசுறது கேட்குதா ராஜா? நான் கேட்கல, பரவாயில்ல பேசுன்ட்டான். இதில் நீ எதுலையாவது வந்தனா இன்னிலிருந்து திருந்திக்கோ. நீ இந்த கேட்டகிரியில் வரமாட்டேன்னா கடந்து போயிடு. சரி, வாசிக்க தானே சொல்கிற, வாசிக்க தானே போகிற, வாசி என்னன்னு பார்ப்போம். இன்றைய தலைமுறையின் போக்கு. ஆர் யூ வித் மீ கைஸ்? பிடித்த ஒரே பொருள், அதான் நல்ல கரெக்டாக இருந்துச்சுன்னா கை தட்டணும். அங்கீகரிக்கிறீங்க, ஆமாம் அப்படின்னு அங்கீகரிக்கிறீங்க. ரொம்ப வெக்கமாக இருந்தால் அமைதியாக இருந்தது. பிடித்த ஒரே பொருள் செல்ஃபோன். ஆமாவா சார்? படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும், கஷ்டப்படாமல் வேலை கிடைக்க வேண்டும். டேய் கொஞ்சமாக வெக்கப்படுங்கடா, டே கொஞ்சமாக சைலண்டாவது இருங்களா. குற்றச்சாட்டுடா. யாருக்குமே மரியாதை கொடுக்கக்கூடாது. வரோம் உனக்கும் திரும்பி இரு. தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலை. எல்லாம் தெரியும். நான் இங்கே நிறுத்துறேன். தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த தாய் சொல்றதை கேட்டுக்கோ. உனக்கு எது தெரியலையோ என் குழந்தையே, தெரியாது என்பதனை ஒப்புக்கொள். அவமானப்படுத்துவார்கள் முன்னால் இருக்கிறவங்க, பரவாயில்ல, ஒத்துக்கிட்டு கத்துக்கோ. இது நான் உனக்கு தருகின்ற பால பாடம். எது உனக்கு தெரியலையோ தெரியும்னு சொல்லாத. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ கார் ஓட்ட தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். தெரிலங்கிறது அவனுக்கு தெரியணும். தெரியலன்னா என்ன பண்ணுவான்? கார் கிடைச்சா ஓட்டுவான். ஓட்டி அவமானப்படுவோம், உயிர் போகும், சூழல்கள் மிக சிரமமாகும். தனக்கு தெரியாது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்க குறைச்சிக்கோங்க. ஒரு காலத்தில் தண்டனையை குழந்தைகள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு தண்டனை கொடுத்தால் அது நீங்க மட்டும் இல்லை, உங்களை விட சிறிய குழந்தைகள் கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை அவர்களுக்கு இல்லை. தோல்விகளை ஒப்புக்கொள்ளுகின்ற மனப்பான்மை அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய சிரமம் என்பதை வாழ்க்கை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது வாழ்க்கையின் வாய்ப்புகள் கடந்து போயிருக்கும். ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம் சொல்ல, ஸ்டே அலர்ட். இந்த உலகம் மிக மிக சூட்சமமானது. விழிப்புணர்வோடு இல்லை என்றால் விழுங்கி கடந்து போய்விடும். விழிப்புணர்வோடு இரு. பாரு, இந்த வார்த்தையை நான் சொல்றேன். தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலையை இதோ என் குழந்தை இந்த வினாடியிலிருந்து மாற்று. உனக்கு தெரியாதது இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் உண்டு, எத்தனையோ விஷயங்கள் உண்டு. என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச்சர் ரொம்ப அழகா இருப்பாங்க. என்ன பிரச்சனைனா என்னை பார்த்தாலே அவங்களுக்கு ஆகாது. பார்த்த உடனே இந்த ஸ்க்ரீன் இருக்கு, அதனால தெரியும். என்னை பார்த்த உடனே அப்படி பார்த்துட்டு அடிச்சுப்பாங்க உதட்ட. உருப்பட மாட்டேன் நான். இப்படி பார்ப்பேன். அவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் தான் முக்கியம், எனக்கு ப்ராசஸ் முக்கியம். ஐ என்ஜாய் த ப்ராசஸ். ஐ டோன்ட் கோ ஃபார் ரிசல்ட். ஐ என்ஜாய். படி வாங்கணும்னு முடிவு பண்ண குழந்தைகளை அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் என்ன பண்ணேன்னு தெரியுமா? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்துட்டேன். இப்படி தான் பழி வாங்க முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வேற எப்படியும் பழி வாங்க தெரியாது. தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலை. அடுத்து எல்லாமே உடனே கிடைக்கணும். நோ வெயிட்டீஸ். நாங்கள் விளையாடும் போது என்ன சொல்லுவோம்? வெயிட்டீஸ் சொல்லுவோமா இல்லையா? சொல்லு அது அப்படின்னா என்னன்னே தெரியாது. they don't wait. காத்திருத்தல் சுகம். ஆனால் நம்மில் பல பேர் இந்த தலைமுறையில் காத்திருப்பதே இல்லை. எல்லாம் உடனடியாக கிடைச்சிடும். காசுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். சினிமா, கிரிக்கெட், செல்போன், இதுதான் உலகம். பெண்கள் மீது மரியாதை கிடையாது. ஆசிரியர்கள், மூத்தோர்கள் எல்லாம் புழுப்பூச்சி மாதிரி. வரலாறு, பண்பாடு, கலை, இலக்கியம், அரசியல் குறித்த அடிப்படை புரிதல்கள் கூட கிடையாது. நான் இப்படி இவங்க குற்றம் சாட்டுறாங்க. இந்த குற்றப்பட்டியலை தான் வாசிச்சுட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு யோசிக்கிறேன், 17 வயசு கடந்துருச்சு இல்லை? இப்போ 18 வயசு ஆன உடனே நீங்கள் ஓட்டு போடுற உரிமை உங்களுக்கு இருக்குல்ல? அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறேன், இந்த வயதில் உனக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு? நீ எந்த கட்சியையும் சார்ந்திருக்க வேண்டாம். ஒரு அரசியல் புரிதலோடு இரு. உனக்கே என்று ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலுக்குள் குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அரசியலை பற்றிய தெளிவோடு இரு. டெய்லி பேப்பர் படி, நியூஸ் கேளு, என்ன நடக்குது. நேற்று 5 பேரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் 5 பேரை எதை வச்சு ரிலீஸ் பண்ணாங்க? என்ன வெர்டிக்ட் வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு?
இது எத்தனை வருஷமாக வைக்கிற அந்த குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டிலிருந்து இவர்களை விடுவித்திருக்கிறதே தமிழக அரசு. நாளைக்கு இந்த தமிழக அரசு எதிர்கொள்ள போகிற ஏதேனும் சவால்கள் இருக்கின்றனவா? யோசி. உன் வயசுல யோசிச்சாங்க. என் வயதிலும் என் வயது கடந்த நிலையிலும் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களாக மாறி போனார்கள் என்பதுதான் வரலாறு. உன் வயதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்கள் வயதில் ஏதேனும் ஒன்றை சாதிக்க முடியும். நான் பேசுவதற்கு உன் வயது இல்லை, உன்னை விட சிறிய வயதில் பேச்சை தொடங்கியவள். இவ்வளவு காலத்திற்கான என் பயணம் தான் இந்த பேச்சை தவிர ஜஸ்ட் தட்டுல வச்சு அப்படி லட்டு மாதிரி வராது. உனக்கு என்று அரசியல், உனக்கு என்று வரலாறு, உன் பண்பாடு, உன் இலக்கியம் குறித்த பேரறிவுக்குள் அதுதான் உலகத்தில் உன்னை வாழ வைக்கும். இன்னொன்று ரொம்ப திட்டுப்பா, இது ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாது, ஒரு வரி கூட வாசிக்கிறது கிடையாது, தப்பில்லாமல் தமிழோ ஆங்கிலமோ எழுதவோ பேசவோ வராது, ஒரு விஷயத்தை கோர்வையா சொல்ல வராது, வீதியில் நின்று விஷம் குடித்து கொண்டிருந்தாலும் அதையும் செல்ஃபி எடுத்து போடும், பள்ளி சீருடையுடன் டாஸ்மார்க் போகிற அளவுக்கு தைரியம், சின்ன வயசுலேயே வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை. நான் ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளை, நீங்க மதுரைக்காரங்க, மதுரையை சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்தவர்கள், தமிழ் செந்தமிழ் பேசக்கூடியவர்கள். நான் சென்னை வாசி, மீசாப்பேட்டை என் ஊர், நிறைய வார்த்தைகள் தெரியும். இதில் சண்டை போடுவாங்க இறங்கி. என் அம்மா சொல்லுவாங்க, ஏய் உள்ள போ, இருமா, சூப்பராக பேசுது அந்த அக்கா, கோர்வையா பேசுதுப்பா. ஒரு கொடத்தை முன்னால வைக்கிறதுக்கு 1916 தொடங்குதுப்பா வரலாறு. நான் 2016 வரைக்கும் கேட்க 100 வருஷம் வரலாறு பேசுது. உன் பரம்பரை எனக்கு தெரியாதா? உங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியாதா? அவங்கள பெத்தவங்க அப்படி கோர்வையா சொல்ல. எங்க அம்மால மரியாதையா உள்ள போயிடு, இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. இருமா, சூப்பரா பேசுது அந்த அக்கா. ஏய் போடி உள்ள, தமிழ்மா, தமிழ்ல கெட்ட வார்த்தை கூட அழகா இருக்குங்க. ஆனால் என்ன தெரியுமா, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனையோ தவறான வார்த்தைகள் தெரிந்தாலும் ஒருபோதும் இந்த நாக்கினால் அதை உச்சரித்தது கிடையாது. விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, ஆனால் பேசாத. வாயிலிருந்து வெளியில் வரக்கூடாது, வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. எது வாயிலிருந்து வருகிறதோ அது சாஸ்வதமாக, அது உறுதியுடன் உன்னோடு கூட பிரபஞ்சத்தோடு நடக்கும். உறுதியா பேசு. கெட்ட வார்த்தைகள் வந்தா கூட அப்படி முழுங்கிடு. வேணாம் மச்சான், விட்டுடுறா, ஏ வேணாம்ப்பா, விட்டுருப்பா, இவ்வளவுதான், இதோட நிறுத்து. அல்லது நீ படித்து என்ன பயன்? வாயிலே இருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனமாகவே. எப்போதும் ஏதாவது ஒரு போதையில் தன்னை மூழ்கடித்து கொண்டு இருக்க வேண்டிய விரும்பக்கூடிய மனநிலை. ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டே இருக்கணும், இல்லை ஏதாவது விளையாடிக்கிட்டே இருக்கணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று வம்பளத்துக்கிட்டே ஏதாவது ஒரு போதையில் உங்களை மாட்ட வச்சுக்கிறது. இதெல்லாம் நீங்கள் கைத்தட்டவே முடியாதுப்பா. எதிலும் நிரந்தரமாக நிலை கொள்ளாத அலைப்பாயும் மனம். ஒன்று கற்றுக்கிறதுக்கு போகிறல்ல, முழுசாக கற்றுக்கிட்டு வாயேன். கிரிக்கெட் போகிறல்ல, கிரிக்கெட்டை கற்றுக்கோயேன். இல்லை ஹாக்கி தான், ஏன் அங்கே போகிற? இல்லை இல்லை அது டென்னிஸ், ஏன் அங்கே போகிற? ஒன்று எது போறியோ அதில் முழுசாக கற்றுக்கோ. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தியா, இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபுல்லாக கற்றுக்கோ. எதை எடுத்தாலும் அதில் நிரந்தரம் இல்லாத மனநிலை. இது ரொம்ப நல்லா இருக்கு சார். இங்கே எப்படின்னு தெரில, சென்னையில் நிறைய உள்ளாடை தெரிய பேண்ட் போட்டு காண்டாமிருக மாதிரி முடி வெட்டி எவரையும் கண்களை பார்த்து பேச முடியாமல் வினோதமாக வெறித்த பார்வையுடன் நடப்பது இது இருக்கு சார் நிறைய பேர்கிட்ட. இந்த அபாயத்தை சமூகம் இன்னும் முழுமையாக உணரவில்லை. பள்ளி ஆசிரியர்களுக்கு கூட ஓரளவு தான் தெரியும். பெற்றோர்களின் அளவுக்கு மீறிய செல்லம்தான் இதற்கெல்லாம் காரணம். தங்களை அறியாமல் அவர்கள் இவர்களின் அனைத்து அடாவடிகளுக்கும் துணை போகிறார்கள். அவங்களாம் வரலையா இன்னைக்கு? நல்ல வேளை தப்பிச்சிட்டிங்க. அவர்கள் பார்க்கிற பிள்ளைகள் இல்லை இவர்கள். சாபாஷ். உங்க அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்க, டீச்சர்னு கூட்டுவாங்களே, உங்க அம்மா அப்பா சொல்லுங்க, ஏன் பையனா, அவனுக்கு பொய் சொல்லவே தெரியாதுங்க. தெரியும். ஐயோ அவன் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருப்பான். ஐயோ அந்த 4 பேரோடு சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போச்சு. அந்த 4 பேர்ல ஹெட்டே அவன் தான். பள்ளியில் படிக்கிற போது கூட அவர்கள் தங்களை முழுமையாக வெளிப்படுத்துவதில்லை. ஒரு விஷயம் இந்த தாய் சொல்லுகிறேன் என்று, நீ யார் என்பதனை உனக்கு நீயே அடையாளம் கண்டு கொள்கின்ற வயது. இதை விட்டுட்டு வெளியில போயிட்டு நீ எந்த அடையாளத்தையும் தேடிவிட முடியாது. நீ யார் என்பதனை கண்டுபிடி. இந்த கல்லூரியில் படிப்பதற்கான சூழல் உனக்கு வாய்க்கின்ற பொழுது நீ அதை எப்படி கைக்கொள்கிறாய்? அந்த வாய்ப்புகளை எப்படி கைக்கொள்ள போகிறாய்?
இவர்களுக்கும் இந்த தலைமுறைக்கும் நடுவில் மலையளவு வித்தியாசம். மேற் சொன்னவை ஏதோ ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெண் குழந்தைகளுக்கும். காலம் காலமாக மூத்தோர் இளையோர் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இதை எண்ணிவிடாதீர்கள். கடந்த பல்லாயிரம் ஆண்டுகளில் இப்படி ஒரு ரசனை இல்லாத, சுய சிந்தனையற்ற, சோம்பலும் அலட்சியமும் கொண்ட தலைமுறையை இந்த உலகம் காணவே இல்லை என்று முடிக்கிறான் அவன்.